ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் திண்டிகல் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 34 இன்ச் வெஸ்ட் பேண்ட் ப்ளவுஸ் வந்து பேக்கில் ஓப்பன் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேப்ரிக்கில் தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்து அதை 2ஆக மடிச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபோல்டட் சைடு வந்து என் பக்கம் இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பேக்கில் ஓப்பன் வைக்கிறதுனால ஊக் அண்ட் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இங்கே பேக்கில் 1/2 இன்ச் கொடுக்கணும். அங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட பேக் லென்த் எவ்வளோ இருக்கணும், அதாவது ப்ளவுஸ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் லென்த் வந்து 14 இன்ச்சு. கீழே டவுனில் நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்தோம்ல, அந்த லைன்லேருந்து மேலே 14 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ மார்க் பண்ணுற லைனில் தான் வந்து நம்ம நெக்கும் அப்புறம் ஷோல்டரும் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் தான் மார்க் பண்ண போகிறோம். 5 3/8 வந்து மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நெக் வித்து மார்க் பண்ணணும். 5 3/8 பாதி வந்து நெக் வித்தாக எடுத்துக்கலாம். அப்படியே டேப்பை பாதியாக ஃபோல்டு பண்ணி நெக் வித்தை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக் மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக் லென்த் வந்து 9.5 இன்ச்சு நான் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. மேலே எவ்வளோ நெக் வித்து இருக்கோ அதை அப்படியே கீழே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் நெக் தான் மார்க் பண்ண போகிறேன், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. பேக் ஓப்பன்ன்றதுனால நெக் வச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மீதி நெக் வச்சோம்னா கொஞ்சம் ஊக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால சொன்னேன். நெக் பார்ட் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ஹார்ம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஹார்ம் லென்த் இல்லைனா செஸ்ட் லென்த்னு சொல்லுவாங்க. ஹார்ம் லென்த் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா, செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 பண்ணால் ஹார்ம் லென்த் வரும். இங்கே வந்து 5/8 வருது. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹார்ம் லென்த்தில் தான் நம்ம செஸ்ட் லைன் ட்ரா பண்ணி செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4, அதாவது 34 டிவைட் பை 4 வந்து 8.5 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 பண்ண போகிறோம். 30 டிவைட் பை 4னா 7.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து டாட் இன்டேக். பேக்கில் வந்து நம்ம டாட் கொடுப்போம்ல, அதுக்கும் சேர்த்து வந்து நம்ம இங்கே 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சைடு வந்து ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். பஸ்ட் வித் வந்து 3.5 இன்ச்சு. ஹைட் அந்த டாட்டோட ஹைட் வந்து 3.5 இன்ச். நம்ம இங்கே கொடுத்தோம்ல 1 இன்ச் வந்து டாட் இன்டேக்கு, அந்த 1 இன்ச் இந்த சைடு 1/2 இன்ச் இந்த சைடு 1/2 இன்ச் வச்சு டாட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஹார்ம் லென்த் லைனில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைனில் வந்து 3/4 உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹார்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி கவ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கவ்வை மெஷர் பண்ணி பாருங்கள். இங்கே எனக்கு வந்து 7/8 வருது. அதாவது ஃபுல் ஹார்ம் ஹோல் ரவுண்டு டிவைட் பை 2 பண்ணால் ஆஃப் ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வரும்ல, அது இங்கே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஃபுல் ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 15 3/4, அது 2ஆல் டிவைட் பண்ணால் 7/8 வருது. மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே கரெக்டாக வருது. ஒருவேளை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங்காக சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஹார்ம் ஹோலுக்கு வந்து 1/2 இன்ச்சு, ஷோல்டர் வித்துக்கு வந்து 1/2 இன்ச்சு, நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு, அப்புறம் வந்து பேக் ஓப்பன் வைக்கிறோம்ல, அது வந்து ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 1/2 இன்ச்சு, அப்புறம் கீழே டவுனில் 1/2 இன்ச்சு, சைடு வந்து சைடு சீமுக்காக 1.5 இன்ச்சு. எல்லா பிளேஸ்லையும் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் ஓப்பன்லங்கிறதுனால சென்டரில் வந்து ஜாயின் ஆகியிருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண லைனெல்லாம் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். பேக் பார்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபோல்டட் சைடு வந்து என் பக்கமாக இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனில் இருக்குது. ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் வைக்கிறதுனால ஃப்ரண்ட் வந்து க்ளோஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கேருந்து தான் நம்ம மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே வந்து பேக் பார்ட் வந்து கீழேருந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலேருந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக்கில் நம்ம ட்ரா பண்ணோம்ல, அதே தான் சேம் நெக் வித்து, ஸ்ட்ராப் வித்து, அப்புறம் வந்து ஆர்ம் லென்த் எல்லாம் சேமாக தான் வரும். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் லென்த் மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் லென்த் மார்க் பண்ணி செஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் லைன்லேருந்து அஃபெக்ஸ் பாயிண்ட், அதாவது பஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இங்கே வந்து 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. 34 இன்ச்சு 36 இன்ச்சுக்கெலாம் வந்து 9.5 இன்ச் தான் வரும். பஸ்ட் வித் வந்து 3.5 இன்ச்சு. இந்த 9.5ம் 3.5ம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து பஸ்ட் லைன். இங்கே தான் வந்து நம்ம பஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 9.5 இன்ச்சிலிருந்து அண்டர் பஸ்ட் லென்த் மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அந்த 3 இன்ச்சிலேருந்து ஹாஃப் ஆஃப் அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணுறேன், அதாவது 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண பாயிண்ட்லலாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா லைனும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் அங்கே ட்ரா பண்ண எல்லாமே 9.5 இன்ச், அந்த 3 இன்ச், இந்த 1.5 இன்ச் வந்து இந்த சைடும் ட்ரா பண்ணி அந்த கரெக்டாக வந்து லைன் ட்ரா பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ வந்து இந்த லைனுக்கெல்லாம் வந்து என்ன நேம்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து செஸ்ட் லைன். அங்கே வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம். செகண்ட் வந்து பஸ்ட் லைன் சொல்லுவாங்க. இங்கே வந்து பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம். தேர்ட் இருக்கிறது வந்து அண்டர் பஸ்ட் லைன். ஃபோர்த் வந்து வெஸ்ட் லைன். அங்கே வந்து வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்ட் கால்குலேஷன் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 ப்ளஸ் 3/4 ஈஸ். இங்கே வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 34 இன்ச்சு. 34 டிவைட் பை 4னா 8.5 வரும். 8.5 வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 3/4 வந்து ஆட் பண்ணி பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பஸ்ட் ரவுண்ட். பஸ்ட் ரவுண்ட் வந்து டிவைட் பை 4 ப்ளஸ் 3/4 ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பஸ்ட் ரவுண்ட் வந்து 36. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச் வரும். 9 இன்ச் ப்ளஸ் 3/4 ஆட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செஸ்ட் டு பஸ்ட் லைன் ஜாயின் பண்ணி டைரெக்டாக வெஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். வெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4, அதாவது 30 டிவைட் பை 4 பண்ணால் 7.5 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ இங்கே பேலன்ஸ் இருக்குல்ல, இதை தான் வெஸ்ட் டாட்டோட வித்தாக எடுக்க போகிறோம். மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. இங்கே வந்து 3 இன்ச் வருது. இந்த 3 இன்ச்சு தான் வந்து நம்ம 1.5 இன்ச்சை வச்சு வெஸ்ட் டாட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அண்டர் பஸ்ட் லைன் அப்புறமா வெஸ்ட் லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளோட ஆஃப் பஸ்ட் வித் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபுல் பஸ்ட் வித் வந்து 7 இன்ச். இதில் ஆஃப் பஸ்ட் வித் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணி அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து அந்த கீழே இருக்கல வெஸ்ட் ரவுண்டோ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 3 இன்ச் இருந்துச்சுல, அந்த 3 இன்ச் வந்து இந்த 1.5 இன்ச்சா இந்த சைடு 1.5 இன்ச், அந்த சைடு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது அப்படியே சேம் எடுத்துகிட்டு போயிட்டு அண்டர் பஸ்ட் லைன் இருக்குல்ல, அது சேம் அண்டர் பஸ்ட் லைன்லேயே வந்து இந்த சைடு 1.5 இன்ச், இந்த சைடு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் வச்சு நான் போடுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 3/4 வந்து கீழே தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. அதாவது வெஸ்ட் டாட் வந்து அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 தள்ளி வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆர்ம் ஸ்கேலை வச்சு கர்வாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் எப்படி ஆர்ம் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி வந்து அந்த கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கேல் வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து வெஸ்ட் டாட் வந்து இப்போ ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹூக் டாட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் வந்து உள்ள தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க.
இந்த சைடு ½ இன்ச் அப்புறம் இந்த சைடு ½ இன்ச்சில் வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிவிட்டு ஹூக் டாட் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க லைன் ட்ரா பண்ணி. ஹூக் டாட்டும் அப்புறம் வெஸ்ட் டாட்டும் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ம் டாட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஹார்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஹார்ம் லென்த்துலேருந்து ஆஃப் ஹார்ம் லென்த் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். அங்கேருந்து 1 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளி ஒரு பாயிண்ட் மேக் பண்ணுங்கள். ஆர்ம் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஷோல்டர்லேருந்து அந்த 1 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எப்படி வந்து ஆர்ம் ஸ்கேலை வந்து ப்ளேஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ப்ளேஸ் பண்ணி வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஸ்கேலை அந்த 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம ட்ரா பண்ணோம்ல, அங்கேருந்து செஸ்ட் ரவுண்ட் மேலே வந்து அலைன் ஆகிற மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணி ஒரு கர்வ் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து 7/8 விட ½ இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரணும். கம்மியாக வந்தாலும் நம்ம ஹார்ம் டாட் பிடிக்கும்போது நமக்கு ரொம்ப டைட் ஆகிடும். கொஞ்சம் ½ இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது. நான் வந்து பேக் பார்ட் வந்து ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணும்போது சொன்னேன்ல, ½ இன்ச் இல்லைனா ஏதாவது ஹார்ம் ரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து, அதாவது 7/8 விட அதிகமாகவோ கம்மியாகவோ வந்து என்ன பண்ணுறதுன்னு. இப்போ வந்து இங்கே வந்து அதிகமாக வந்திருக்கு, அதாவது 1 இன்ச். அந்த 1 இன்ச்சில் பாதி வந்து ½ இன்ச்சில் அந்த ½ இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு மேலே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த கர்வை வந்து மறுபடியும் வந்து ரீட்ரா பண்ண போகிறோம். அதாவது இப்போ நம்ம எப்படி ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணமோ அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ½ இன்ச் மேல் தள்ளி மார்க் பண்ணி அந்த கர்வ் வந்து மறுபடியும் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹார்ம் ரவுண்ட் வந்து அதிகமாக 1 இன்ச் வந்ததுனால நம்ம மேலே ½ இன்ச் வந்து ட்ரா பண்ணி கர்வ் ட்ரா பண்ணோம்ல, அதே மாதிரி கம்மியாக வந்தால் அந்த செஸ்ட் ரவுண்டு கீழே ½ இன்ச் லைன் ட்ரா பண்ணி சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். 7/8 விட 1/4 இன்ச் இல்லைனா ½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரணும். கரெக்டாக பாருங்கள், இங்கே ½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது. இந்த ½ இன்ச்சை வந்து நான் ஆர்ம் டாட் இன்டேக்காக எடுத்துக்குவேன். இப்போ வந்து ஹார்ம் டாட் மார்க் பண்ணலாம். செஸ்ட் லைன் இருக்குல்ல, செஸ்ட் லைன் வந்து ½ இன்ச் வந்து தள்ளி ஒரு பாயிண்ட் மேக் பண்ணி அஃபெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் அந்த ½ இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஹார்ம் லென்த் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும்னா, இங்கே வெஸ்ட் டாட் இன்டேக் கொடுத்தோம்ல 1½ இன்ச், அந்த 1½ இன்ச்சை வந்து இங்கே அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து ஹார்ம் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது 7/8க்கு பதிலாக 8/3/8 வந்துச்சுல்ல, அதாவது ½ இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துச்சுல்ல, அந்த ½ இன்ச்சை வந்து தான் நம்ம ஹார்ம் டாட்டோட இன்டேக்காக எடுக்க போகிறோம். அதாவது இந்த ½ இன்ச்சை வந்து இந்த சைடு 1/4 இன்ச் அந்த சைடு 1/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணி ஹார்ம் டாட் வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது டாட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் பேண்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அஃபெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் அண்டர் பஸ்ட் லைனுக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கணும். அதாவது அண்டர் பஸ்ட் லைன் லென்த் 3 இன்ச், அதில் பாதி வந்து 1½ இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அண்டர் பஸ்ட் லைன்லேருந்து 1½ இன்ச் மேலே மார்க் பண்ணணும். ஆர்ம் ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயின் பண்ணோம்ல, அந்த சைடு வந்து ஒரு ½ இன்ச் மேலே மார்க் பண்ணணும். அதாவது அண்டர் பஸ்ட் லைனுக்கு மேலே வந்து ½ இன்ச் மார்க் பண்ணி வெஸ்ட் டாட்டோட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளோட வெஸ்ட் பேண்டு. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணோம்ல பேட்டர்ன், இது வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து சைடு சீம் வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி செக் பண்ணி பார்க்குறதுனா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டில் வந்து நம்ம ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பாருங்கள். 8.5 இன்ச் வருது, அதாவது 8½ இன்ச் வருது. அந்த 8½ இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதை எப்படி செக் பண்ணுறதுனா, வெஸ்ட் பேண்ட் ½ இன்ச் மேலே வந்து மார்க் பண்ணோம்ல, அதாவது அண்டர் பஸ்ட் லைன்லேருந்து ½ இன்ச் மேலே மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து கீழே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 1/8 வருது. அந்த 2 1/8 அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ம் ரவுண்ட் லைன்லேருந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாக 8½ இன்ச் வருதுன்னு பாருங்கள். மறுபடியும் ஒரு டைம் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ½ இன்ச் சீம் கொடுத்தோம்ல, அந்த சீமை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 8½ இன்ச் வருதா, அந்த 8½ இன்ச் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டர் பஸ்ட் லைன்லேருந்து வெஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். அந்த லென்த் வந்து 2 1/8 வருது. அந்த 2 1/8 அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ம் ரவுண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து 8½ இன்ச் வர வரைக்கும் மெஷரிங் டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கேப் வருதோ அந்த கேப்புக்கு வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஏன்னா வெஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரணும்ல, அதனால் 2 மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஊக்பட்டிக்கிட்ட இருந்து வெஸ்ட் டாட்டோட ஃபஸ்ட்டு லெக் வரைக்கும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வெஸ்ட் டாட்டோட செகண்ட் லெக் கிட்ட வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, அங்கே வரைக்கும் வச்சு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 7 3/4 வருது. அது அப்படியே வந்து கீழே இன்னொரு லைன் ட்ரா பண்ணோம்ல, அந்த லைனில் வந்து சேம் வருதான்னு செக் பண்ணணும்.
மெஷர் பண்ணும்போது வந்து அந்த டாட்டை வந்து விட்டுட்டு எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின் பண்ண போறோம். இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் அதாவது 1/4 வந்து கம்மியா இருக்கு. ஸோ அது இந்த மாரி லைன் ட்ரா பண்ணி இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம அட்டாச் பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா ஒரு 1/4 இல்ல 1/8 எக்ஸ்ட்ரா இருந்தா கட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம் இல்ல. இப்போ வந்து ப்ளவுஸோட வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனா இது வந்து நம்ம இப்படியே கட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து மெயினா லைனிங் ஃபேப்ரிக்ல கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சீம் அலவன்ஸ் வந்து கீழ வெஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்றதுக்கு வந்து 1/2 இன்ச் குடுக்கணும்ல. இப்படியே கட் பண்ணா அந்த 1/2 இன்ச் வந்து குடுக்க முடியாது. அதனால வந்து நான் உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு மட்டும் தான் இங்க சொல்லியிருக்கேன். நான் தனியா வந்து ஆல்ரெடி சார்ட் பேப்பர்ல வந்து இப்ப சொன்ன மாதிரி சேம் மெத்தட் யூஸ் பண்ணி பேட்டர்ன் போட்டு வச்சுட்டேன். அதுல தனியா வந்து நான் வெஸ்ட் பேண்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. சேம் வெஸ்ட் பேண்ட் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இத வந்து நான் தனியா கீழ வச்சு வெஸ்ட் பேண்ட் மட்டும் தனியா ட்ரா பண்ணி கட் பண்ணிக்குவேன். அதனால இப்போ அந்த வெஸ்ட் பேண்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு மட்டும் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. மீதி மீதிலாம் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுப்போம்ல. கீழ வந்து வெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், சைடு வந்து 1 1/2 இன்ச், ஆர்ம் ஹோலுக்கு வந்து 1/2 இன்ச், ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் குடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து நெக் வந்து நான் சிம்பிளா ஒரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து க்ளோஸ்ட் நெக்கா தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் நெக் ட்ரா பண்ணிட்டு அதுக்கும் வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் குடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து நம்ம கீழ தனியா மார்க் பண்ண போறோம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்படி டாட் வந்து இப்படி உள்ள போயிடும். ஏன்னா வெஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வெஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அத நான் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அத வந்து அப்படியே வந்து நான் அங்க ட்ரா பண்றேன். ஃபோல்டட் சைடு வந்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பேக்ல ஓப்பன் இருக்கு. ஸோ வெஸ்ட் பேண்ட் வந்து க்ளோஸ்டா தான் இருக்கும். சேம் வெஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு மேல 1/2 இன்ச், சைடு வந்து 1 1/2 இன்ச், கீழ வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கீழ ஒரு 1/2 இன்ச் எல்லாம் சீம் அலவன்ஸ் குடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அது எல்லாமே கரெக்ட்டா மார்க் பண்ணியிருக்கோமா, சீம் அலவன்ஸ்லாம் கரெக்ட்டா குடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிட்டு, கரெக்ட்டா நான் எப்படி கட் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் வந்து இங்க கட்டிங் போடல. ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி வந்து எப்படி கட் பண்றது, பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தனித்தனியா வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இல்லன்னா மேல நான் ஐ பட்டன்ல வந்து அந்த வீடியோட லிங்க் குடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்க. லைனிங் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இத அப்படியே எடுத்துன்னு போயிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேல பிளேஸ் பண்ணி, மெயின் ஃபேப்ரிக் மேல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, வெஸ்ட் டாட் கிட்ட சென்டர்ல வந்து ஒரு நாட்ச் குடுத்துக்கோங்க. இப்ப டாட்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து இப்படி வந்து குட்டி குட்டியா நாட்சஸ் குடுத்துக்கோங்க. இப்போ நாட்சஸ் குடுத்தோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சைடு வந்து இங்க ஜாயின் பண்றோம்ல, இங்க ஒரு நாட்ச் குடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு சைடு மட்டும் தான் பேட்டர்ன் வந்து வந்திருக்கும். இன்னொரு சைடு வந்து நம்ம அப்படியே வந்து அத பிளேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்க வந்து மெயின் ஃபேப்ரிக் மேல பிளேஸ் பண்ணி, மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்க வந்து மெயின் ஃபேப்ரிக் மேல பிளேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேக் பார்ட் வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாரி வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டும் அப்புறம் வெஸ்ட் பேண்டும் வந்து ஃபோல்டட் சைடு வந்து அதாவது மெயின் ஃபேப்ரிக்ல ஃபோல்டட் சைடு வச்சு பிளேஸ் பண்ணி கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்ல வந்து நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த ப்ளவுஸ வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம்.